Hello everyone. 10th standard Tamil Nadu State Board Chapter 1 Exercise 1.1 ல 5th sum நாம இப்போ பார்க்க போகிறோம். Given A என்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3. B என்ற செட்டு எலிமெண்ட்ஸ் வந்து 2, 3, 5 அண்டு C என்ற செட்டு 3, 4. D என்ற செட்டு 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equals A cross B intersection C cross D ட்ரூவான ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற செட்டை வந்து எடுத்து எழுதுங்க. செட் ஏ வந்து 1, 2, 3 and then செட் பி வந்து 2, 3, 5. செட் பி வந்து 2, 3, 5. செட் சி வந்து 3, 4. செட் டி வந்து 1, 3, 5. இப்போ நம்ம செக் பண்ண போகிறது வந்து A intersection C cross B intersection D equals A cross B intersection C cross D ட்ரூவானு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு A intersection C ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணுவோம். A intersection C செட் A வந்து 1, 2, 3 இன்டர்செக்ஷன் செட் 3 வந்து 3, 4. இதில் காமன் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 மட்டும்தான் காமன் எலிமெண்ட். ஸோ அப்போ A intersection C வந்து செட் 3 சிங்கிள்டன் செட் இது A intersection C. அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா B intersection D ஃபைண்ட் அவுட் பண்ணோம். B intersection D செட் B வந்து 2, 3, 5. ஸோ 2, 3, 5 இன்டர்செக்ஷன் செட் D வந்து 1, 3, 5. ஸோ இதில் காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 5 இது ரெண்டு செட்லேயுமே இருக்குது. ஸோ காமன் எலிமெண்ட் 3 and 5. இப்போ A இன்டர்செக்ஷன் சிக்கு B இன்டர்செக்ஷன் டிக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ A இன்டர்செக்ஷன் C cross B intersection D. A intersection C வந்து 3 cross of 3, 5. ஸோ இப்போ 3 ரிலேட்டட் வித் 3 and 3 ரிலேட்டட் வித் 5. ஸோ ரெண்டே எலிமெண்ட் தான். ஆர்டர்டு பர் 3, 3 அதுக்கப்புறம் 3, 5. இதுதான் லெஃப்ட் சைடு A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் D. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு A cross B intersection C cross D. First A cross B find out பண்ணுவோம். A cross B set A elements வந்து 1, 2, 3 1, 2, 3 cross set B element வந்து 2, 3, 5 2, 3, 5. So 1 related with definitely இதில் ஒரு 3 எலிமெண்ட் இருக்குது. இதில் ஒரு 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ A cross B வந்து மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் வரும். 3 times 3. 1 related with 2, 1 related with 3, 1 related with 5. அதுக்கப்புறம் 2 related with 2, 2 related with 3, 2 related with 5. அதுக்கப்புறம் 3, 3, 2, 3, 3, 3, 5. ஸோ A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணோம். C cross
D. C உடைய எலிமெண்ட்ஸ் வந்து 3,4. C cross D. செட் C உடைய எலிமெண்ட்ஸ் வந்து 3,4 cross செட் C உடைய எலிமெண்ட்ஸ் 3,4. D வந்து 1,3,5. 1,3,5. So 3 related with 1, so 3,1, 3,3, 3,5. அதுக்கப்புறம் 4,1, 4,3, 4,5. இப்போ நம்ம A cross B and C cross D உடைய இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஸோ என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலி A cross B செட் எழுதுவோம், இன்டர்செக்ஷன், அப்புறம் C cross D எழுதிட்டு காமன் எலிமெண்ட்ஸ் எழுதுவோம். பட் நம்ம இப்போ டைரெக்டாக போட போகிறோம். டைரக்ட் இந்த சென்ஸ் அங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே எதெல்லாம் காமன் எலிமெண்ட்ஸோ அதை மட்டும் நம்ம பிக் பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். 1,2 டெஃபினெட்லி இங்கே எதுலேயுமே இல்லை. ஸோ 1,2 1 கமாலேயே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அந்த ரோ விட்டுடுங்க அதை. அப்புறம் 2,2 மோஸ்ட்லி 2 and 2லேயும் இல்லை இங்கே எதுவுமே. ஸோ நெக்ஸ்ட்டு 3,2, 3,3 இருக்குது, 3,3, அதுக்கப்புறம் 3,5. ஸோ வேறு எதுவும் காமன் எலிமெண்ட் A cross Bலேயும் C cross Dலேயும் கிடையாது. ஸோ அப்போது A cross B இன்டர்செக்ஷன் C cross D வந்து 3,3, 3,5. 3,3, 3,5. So இது equation 2. From 1 and 2, 1 and 2, 3,3, 3,5. அங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 both are equal. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து 2. ஸோ ஃப்ரம் 1 and 2, from 1 and 2, 1 and left side A intersection C cross B intersection D. A intersection C, A intersection C cross B intersection D equals A cross B intersection C cross D is true போட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். Thank you.